இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 1967ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை யார் போட்டிக்கிட்டாங்க, வெற்றி பெற்றது யார், எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீத ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல எந்த கட்சி இருக்காங்க, அவங்க வாங்கிய ஓட்டு என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இது வந்து கோயம்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி. 1967 நம்ம பார்க்கணுன்னா வேலுச்சாமி பிரஜா சோசலிச கட்சியிலேருந்து அவங்க நின்று, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நின்று 38,378 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 54,093 ஓட்டு வாங்கி வேலுச்சாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க 1967. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா விகேஎல் கவுண்டர் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 25,115 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.95% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1967 எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுக்க நம்ம பார்க்குறோம் இந்த தொகுதியில். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சுப்பிரமணியம் அவர்கள் போட்டிட்டு இவங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. 35,888 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.89% ஓட்டு வாங்கி 2வது முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டிட்டு இந்த முறை காங்கிரஸ் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. PL சுப்பையன் அவர்கள் போட்டிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஸ்தாபன காங்கிரஸ். 20,848 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.30% ஓட்டு வாங்கி 1971 பார்க்கணுன்னா தோல்வி அடைஞ்சிருக்காங்க காங்கிரஸ். 1971 கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக 2வது முறை இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறப்ப 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். வெங்குடு சாமி என்ற வெங்குடு அவர்களை இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிசம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 25,820 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27.96% ஓட்டு வாங்கி மார்க்சியம் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஜனதா கட்சி சார்பாக செங்காலியப்பன் அவர்கள் போட்டியிட்டு 24,024 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.2% ஓட்டு வாங்கி ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1977 எடுத்துக்கிட்டோம்னா மார்க்சியம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்குறப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். குலசேகர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பாக நின்று 44,523 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45.16% ஓட்டு வாங்கி 1980 பார்க்கணுன்னா வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வெங்குடு சாமி என்ற வெங்குடு இந்திய பொதுவுடைமை கட்சி அப்புள்ள கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த முறை. 41,302 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.90% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1980 எடுத்துக்கிட்டோம்னா திமுக இந்த தொகுதியில் இப்போ வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். செங்காலியப்பன் ஜனதா கட்சி சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 54,787 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.37% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சுப்பிரமணியம் அவர்கள் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 49,856 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.92% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1984 எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுதியில் ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். மோகன் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 63,827 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 55.46% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக PL சுப்பையா அவர்கள் போட்டியிட்டு 25,589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19.81% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1989 சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கோவிந்தராசு அவர்கள் அதிமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 68,069 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.11% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஜனதா கட்சி சார்பாக செங்காலியப்பன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 46,099 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு பழனிசாமி அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 92,379 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.15% ஓட்டு வாங்கி
திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் 1996. ரெண்டாவது இடத்துல யாருன்னா ஆர் துரைசாமி அதிமுக சார்பாக போட்டிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 33,967 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 22.12% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1996 எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். KC கருணாகரன் அவர்கள் போட்டியிட்டு இந்திய பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்று 82,773 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. 49.57% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2001 கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக என் பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 62,772 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.59% ஓட்டு வாங்கி போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2001 எடுத்துக்கிட்டோம்னா கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறப்ப 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக சின்னசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அங்கே வாங்கிய ஓட்டு பார்க்கணும்னா 1,283 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.74% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது சிபிஐ கட்சி சார்பாக சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டு குறைஞ்ச 14 ஓட்டில் தோற்றுருக்கிறத பார்க்குறோம். 1,269 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வெறும் 14 ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்த்துருக்கோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்குறப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக சின்னசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ச்சியாக 2ஆம் முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 89,487 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.32% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக மைரா ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 55,161 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.71% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்குறப்ப 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். திமுக சார்பாக கார்த்திக் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 75,459 ஓட்டு வாங்கி 40.2% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யாருன்னா அதிமுக சார்பாக சிங்கை முத்து அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 70,279 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.28% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2016 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்குறப்ப 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அதிமுக சார்பாக KR ஜெயராம் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 81,244 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.22% ஓட்டு வாங்கி கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக என் கார்த்திக் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 70,390 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 34.84% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் பார்த்துருக்கோம். 1967 2021 வரை யார் போட்டிட்டாங்க, யார் வெற்றி பெற்றாங்க, எல்லாம் தெளிவாக அவங்க வாங்கிய ஓட்டு எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.